அன்புக்குரியவர்களே, முழந்தாளிட்டு இறைவேண்டல் செய்வோமாக என்னும் தொடரில் தொடர்ந்து நான் முழந்தாளிட்டு மன்றாடுவதன் தேவை பற்றி பேசி வருகிறேன். பழைய ஏற்பாட்டின் மாபெரும் ஆளுமைகளான சாலமோன், எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்றவர்கள் முழந்தாளிட்டு மன்றாடினார்கள். புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவை தேடி வந்த பலரும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு மன்றாடினார்கள். குறிப்பாக நலம் பெற வேண்டும் என்று அவர்கள் மன்றாடும் பொழுதெல்லாம் முழந்தாளிட்டார்கள். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். மார்க் 1:40 நாம் வாசிக்கின்றோம். தொழுநோயாளர் சொல்கிறார், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாளிட்டு மன்றாடினார். பேய் பிடித்திருந்த தம் மகனை குணமாக்கும்படி இயேசுவிடம் வந்த ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாள் பலியிட்டு மன்றாடினார் என்று மத்தேயு 17:14 நாம் வாசிக்கின்றோம். இறைவனை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது முழந்தாளிட்டு வேண்டுவோமாக. ஆமென்.